கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் இந்த நாளிலும் இயேசுவின் மீதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு. இயேசுவின் நாமத்துல வாழ்த்து கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்க இருந்து சொன்னா, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் ரட்சிப்புக்கென்று வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஏன்னு சொன்னா, நம்ம வாழ்க்கையில இந்த காலகட்டங்களில நம்ம எப்படி இருக்கணும்னா திருவசனத்து மேல வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. அநேகருக்கு அநேக சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம். இங்கே ஒரு வாலிபன் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, சில வருடங்களுக்கு முன்பாக அவரை பார்த்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு ஒரு உற்சாகம், ஆலய காரியங்களிலும் சரி, அவருடைய வாழ்க்கையிலும் சரி, குடும்பங்களிலும் சரி, ரொம்ப உற்சாகமாக அநேக காரியங்களை, தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, சில வருடங்களுக்கு பிறகு அவரை சந்தித்த போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவர் அதுக்கு ஏற்ற மாதிரியே இல்லை, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறாரு. அப்பா அவர்கிட்ட கேட்ட பொழுது அவர் என்ன சொன்னான்னு சொன்னா, என்னுடைய சூழ்நிலை அப்படி, நான் வேலை செய்கிற இடம் அப்படி, அதனால எனக்கு நிறைய நேரத்துக்கு ஜெபத்துக்கோ அல்லது காரியங்கள் சரியா இல்லை, அல்லது ஆலயத்துவதற்கான நேரமும் எனக்கு இல்லை. ஏன்னு சொன்னா அவர் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேலை செய்யறாங்க. அப்ப அந்த வேலை செய்யற அந்த இடத்துல நான் என்ன செய்வேன், அது நான் நினைக்கிற நேரத்துல லீவ் எடுக்க முடியாது. அதே போல ஜெபிக்கிறதுக்கு நேரம் கம்மி, அங்க எல்லா காரியங்களுக்கும் நாங்க ஈடுபட வேண்டி இருக்குது, ஆன்மீகத்துக்கு எனக்கு நிறைய இருக்கு அப்படின்ட்டு அந்த சகோதரர் சொன்னார். பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் நம்முடைய தோல்விகள், நம்முடைய சோர்வுகள், நம்முடைய காரியங்கள் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிலை என்ன செய்யும், மாற்றப்படும். நம்ம ஒருவேளை சந்தோஷமா இருந்தா அன்னைக்கு ஒரு 5 அதிகாரத்தை வாசிப்போம். ரொம்ப கவலையா இருந்தோம்னு சொன்னா பைபிள் பக்கமே நம்ம திரும்ப மாட்டோம். நம்முடைய சூழ்நிலைகள் அப்படி சொல்லுவோம், இந்த என் சூழ்நிலை மாதிரி இருந்தா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, பைபிளை தொடக்கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். நீங்க யோபு பாருங்க, அல்லது நெகேமியா பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் சூசான் அரண்மனையில இருக்கும் பொழுது, ஒரு அரண்மனையில இருந்தாலும் கூட அவருடைய பாருங்க, நெகேமியா ஆடம்பரமான தேவையற்ற ஆன்மீக உணர்வுகளை வாய்ப்பில்லாத ஒரு அரண்மனை ஜீவியத்துலதான் அங்க யாரும் என்ன செய்யப்படுறது இல்லை, அங்க அவருக்கு ஆன்மீகத்துக்கான காரியங்கள் எதுவுமே கிடைக்க போறது இல்லை. ஆனால் அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா நெகேமியா எப்படி இருந்தாங்களா, ஆண்டவருக்கு பிரியமா இருந்தாங்க, ஆண்டவருடைய காரியமாக யோசித்து இருந்தாங்க. அடிமையாக அங்க இருந்த பொழுதும், அங்க வேலை செய்யும் பொழுதும் கூட அவர் என்ன நோக்கமெல்லாம் இங்கதான் இருந்துச்சு, ஆண்டவரை குறித்தும், ஆண்டோடைய ஆலயத்தை குறித்தும், அவருடைய நாட்டை குறித்தும் தான் அவருக்கு இருந்துச்சு. ஏன்னு சொன்னா, எங்க நம்ம இருக்கணுன்றது இல்லை, நாம யாரு கூட இருக்கணுன்றது ரொம்ப அவசியம். நம்ம எங்க இருந்தாலும் ஆண்டவரோடு கூட இருப்போம் அப்படின்னு சொன்னா, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்கிற வல்லமை உள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு தைரியம் நமக்கு இருக்கும். அப்படிதான் யாருக்கு இருந்துச்சுன்னா நெகேமியாவுக்கு இருந்துச்சு. அதனாலதான் ராஜ சமூகத்துல கூட என்ன செய்யறாரு, அப்படி வேண்டுதல்களை சொல்றாரு. அவர் ராஜாவே கேட்கிறாரு, ஏன் நீ உன்னுடைய முகம் வேறுபட்டிருக்கு, ஏன் நீ துக்கமா இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவர் தைரியத்தோடு சொல்றாரு, இதான் என்னுடைய கவலை. ஒருவேளை நான் இங்க அரண்மனையில இருக்கிறதுனால சந்தோஷமா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, என்னுடைய எண்ணங்கள்லாம் எங்கதான் இருக்கு, தேவனை நோக்கி இருக்குது. நான் வணங்குற, நான் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர் என்பதை யார் சொல்றாரு, அவர் எடுத்துரைக்கிறார். அதனால நாம செய்யணும்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில் நிறைவான சூழ்நிலைகள் இருக்காது, ஆனாலும் கூட ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன செய்வாரு, நிறைவாக மாற்றி தருவார். நம்ம திருவசனத்துல வாஞ்சி உள்ளவர்களா இருப்போம்னு சொன்னா, எப்படி நெகேமியா காரியங்கள் வாய்க்க பண்ணாரோ அதே போலதான் என்ன செய்வார், நம்முடைய காரியங்கள் அவர் வாய்க்க பண்ணுவார். ஒருவேளை நம்ம இருக்கிற இடத்துல இருந்து நமக்கு கிடைக்கலன்னா கூட ஆண்டவரே செய்யறார், நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். எப்படி நெகேமியாவுக்கு அந்த ராஜாவின் கண்ணில் தயவு கிடைத்து, தயவு மாத்திரம் இல்ல, அவருக்கான எல்லா வசதி வாய்ப்புகள், போக்கு, அவருடைய வழி பிரயாணத்துக்கான எல்லா காரியங்களையும் என்ன செஞ்சு அவருக்கு கிடைச்சி. ஒருவேளை எதிரிகள் வந்தாலும் அவங்க இருந்து அவரை தப்பி சிலருக்கு அவருடைய ஊழியக்காரர்களை கூட அனுப்புவாங்க. எப்பேற்பட்ட அன்பான தேவன் பார்த்தீங்களா. நாம அவரோட கூட இருந்தா, நம்ம அவருடைய சித்தமா இருந்தா, நாம அவருடைய எண்ணமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அவருக்காக நம்ம வாழணும்னு நினைச்சேன்னு சொன்னா, அவர் நம்முடைய வழிகளை சரிப்படுத்தி, அவர் நம்முடைய காரியங்களை நேர்த்தியாய் செய்ய அவர் வல்லவராக இருக்கார். அப்பேற்பட்ட வல்லமை உள்ள தேவன் தான் இன்னைக்கு உங்களோட என்னோட கூட என்ன செய்யறாரு, அன்றாடி கொண்டிருக்கார், பேசி கொண்டிருக்கிறாரா, நம்முடைய தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கார். நினைச்சுப்பாங்க, ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் போஷித்து, ஒரு நாள் நித்திரை செய்யத்தக்கதான பலத்தை கொடுத்து, சாப்பிடுகிற ஆகாரங்கள் சேமிக்கத்தக்கதாக, எல்லாமே ஒரு ஆச்சரியமான ஒரு கிருபை தான். ஆண்டவர் உங்கள் மேலும் என் மேலும் வைத்த கிருபை நிமித்தம் இது நமக்கு கிடைச்சிருக்குது. அதை நம்ம என்ன செய்யணும், நம்ம கண்டிப்பா உணர்ந்துக்கணும். ஆனா இந்த சூழ்நிலை நம்ம என்ன செய்யக்கூடாது,
இந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சாக்கு போகுது அங்க வழியில. ஏன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்த தேவன் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராயும் இருக்கிறார் என்பதை நம்ம விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா நம்முடைய சூழ்நிலை ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். அவர் எல்லாவற்றையும் பொறுப்பேற்று நமக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தாலும் நம்ம நிரப்புவார். ஜெபம் செய்வோமா? இரக்கத்தில் ஐசுமுள்ள தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலும் எங்களை நீர் பாதுகாத்து எங்களை பராமரித்து எங்களை வழிநடத்தி வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அளவில்லாத உங்கள் அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். இது எங்கள் மேல் கருணை காட்டி ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பாவத்திற்கு ஏற்றபடி எங்களை தண்டியாதபடிக்கு எங்களை பாதுகாத்து வருகிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் உடைய அன்பிலே நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகளை மன்னித்து சுவாமி உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை மீட்டரல வேண்டுமா? இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.